இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளை வேண்டியதால் நடக்க முடியாதவர் நடந்தார், பேச முடியாதவர் பேசுகிறார் என்றெல்லாம் சொல்கிறார்களே, இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் இது போன்ற அதிசயங்கள் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான், அதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இப்படி பார்க்கலாமே, அதாவது இதை ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். இது போன்ற குறைபாடுகள் என்பது பிறவியிலேயே ஒரு சிலருக்கு அமைந்திருக்கும், இது ஒரு வகை. இரண்டாவது வகை, ஏதோ ஒரு நோய் தாக்கியதன் காரணமாக ஒரு பிரெயின் டியூமருங்கிறது அட்டாக் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு விஷ ஜுரம்ங்கிறது வந்துருச்சு, நல்லா பேசின்னு இருந்த புள்ள திடீர்னு பேசாம போயிட்டான், இவனால நடக்க முடியாம போயிடுச்சு, ஏதோ ஒரு நோய் அப்படிங்கிறது தாக்கி அதன் காரணமாக குறைபாடு என்பது வந்திருக்கும் அல்லவா, இது ஒரு வகை. இதில் இந்த முதல் வகை அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது, அதாவது பிறவியிலேயே இவர்களுக்கு பார்க்க முடியவில்லை, பிறவியிலேயே இவர்களால் பேச முடியவில்லை, பிறவியிலேயே இவர்களால் நடக்க முடியவில்லை என்று சொன்னால் இது இவர்களுடைய கர்ம வினையின் காரணமாக வந்த ஒரு விஷயம். இதனை இவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது போன்ற மனிதர்களை சரிப்படுத்துவது, கடவுளை வேண்டியதால் இது போன்று சரியாகிவிட்டது என்று சொல்வது நம்ப முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதனை அப்படியே வச்சுடலாம். இது அவர்களுடைய கர்ம வினை, முன்ஜென்ம வினையினை அனுபவிப்பதற்காகத்தான் இவர்களுக்கு பிறவியிலேயே இப்படி ஒரு குறைபாடு என்பது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இதை ஒரு பக்கம் வச்சுடலாம். ஆனால் அதே நேரத்திலே ஏதோ ஒரு விதிவசத்தின் காரணமாக, நம்முடைய ஜாதக பலத்தின் காரணமாக கூட இருக்கலாம், அந்த நேரத்தில் ஒரு ராகு திசைங்கிறது நடக்கலாம், அல்லது ஒரு கேது திசைங்கிறது நடக்கலாம், ஒரு விஷ ஜுரம்ங்கிறது தாக்கிடுச்சு, அதனால திடீர்னு பேச்சு போயிடுச்சு, ஒரு திடீர்னு ஒரு மின்னல் கிராஸ் ஆச்சு, அந்த நேரத்தில் எனக்கு பார்வைங்கிறது போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள்ங்கிறது இருக்கும் இல்லையா, ஒரு பிரெயின் டியூமர்ங்கிறது அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால நரம்பு பாதிக்கப்பட்டு என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னா சொல்றா இல்லையா, இவர்களுக்கு கண்டிப்பாக கடவுளை வேண்டுவதன் மூலமாக, இறை அருளின் மூலமாக நிச்சயமாக சரியாகிவிடும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ரொம்ப பெரிய செலிபிரிட்டியா ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மிகப்பெரிய நடன இயக்குனராக இருந்தார், அப்புறம் பெரிய நடிகராகவும் வந்தார், பெரிய டைரக்டராக ஆயிட்டு இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காரு. அவர் நிறைய பேட்டிகள்லாம் கூட சொல்லியிருக்காரு, அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நான் சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு நோயானது தாக்கிடுச்சு, என்னால் பேச முடியாம, என்னால் நடக்க முடியாம போயிடுச்சு, எங்க அம்மா பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வேண்டிக் கொண்டதன் மூலமாக, அதன் மூலமாகத்தான் நான் சரியானேன், அதனால அந்த ராகவேந்திர சுவாமியினுடைய பெயரையே தன்னுடைய பெயரோடு இணைத்து கொண்டு இன்றளவும் நம் முன்னால் நடமாடி கொண்டுதானே இருக்கிறார். எவ்வளவு சூப்பரா, ரொம்ப பெரிய செலிபிரிட்டியா வந்துட்டாரே, ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் அவரே ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு ஆலயத்தையே எழுப்பி இருக்கிறாரே. ஆக இதனை இந்த காலத்திலும் நடந்த அதிசயம் என்று சொல்வதை விட அந்த இறைவனினுடைய சக்தி என்பதையே சொல்லலாமே. இறை சக்தியின் மூலமாக இது போன்ற சம்பவங்கள் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் அந்த செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னது எதுக்கு காரணம் சொன்னா, அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால. அதே நேரத்தில் நம்முடைய இல்லங்களிலேயே இது போன்ற சம்பவங்களும் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் கூட நம்ம பார்க்கலாமே, திடீர்னு இன்னைக்கு பார்த்தோம்னா யாருக்கு வேணாலும் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது. அந்த நாளில் பார்த்தோம்னா கேன்சர்லேருந்து குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லுவா. இன்னைக்கு கூட கேன்சரில் குணப்படுத்த முடியாமல் இறந்து போகிறவாளும் இருக்கா. ஆனால் இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்வதன் மூலமாக அதிலிருந்து மீண்டு வருபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. இந்த மாதிரி ஒரு நோயானது தாக்கி நடக்க முடியாமல் போனவர்களும் கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது இடையில வந்திருந்தாதான் இதனை சரிபடுத்த முடியும். அதனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இதனை ஒரு அதிசயமான செயல் என்றோ அல்லது அவர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றோ நாம் தவறாக எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதிலே இருக்கக்கூடிய
அடிப்படையான அந்த அடிப்படை ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை கொண்டு ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் அப்படி ஏமாற்றுபவர்களுடைய வலையிலே சென்று விழாமல் நம்முடைய ஜாதகத்தை அலசி பார்த்தாலே தெரிஞ்சிடும். முதல்ல நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா, இது பிறவியிலேயே வந்த குறைபாடா அல்லது இடையிலே வந்த குறைபாடா என்பது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இடையிலே வந்த குறைபாடு எனும் பொழுது இறை அருளின் மூலமாக நம்மால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதே நேரத்திலே இந்த குறைபாடு என்பது பிறவியிலேயே உண்டாகி இருந்தால் அதனை ஓரளவுக்கு தான் சரிப்படுத்திக்க முடியுமே தவிர, ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம அதை சமாளித்து நடந்துக்கிற அளவுக்கு அல்லது அதனை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திற்குத்தான் நம்மால் வர முடியுமே தவிர அதனை முற்றிலுமாக சரிப்படுத்த முடியாது. ஆக என்றுமே அடியேன் சொல்வது என்னன்னு சொன்னா, இறைவனின் மேல் முழுமையான நம்பிக்கையை வையுங்கள். முழுமையாக நம்பி இறைவனிடம் கையேந்தி நிற்கும் பொழுது, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனமுருகி பிரார்த்தனையை செய்யும் பொழுது இறை அருளால் அது எப்படிப்பட்ட குறைபாடாக இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கிவிடும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.